கொஞ்ச நாளாவே கேஸ் ஸ்டவ்ல பர்னர்ல மேல மட்டும் வர வேண்டிய தீ கீழே சைடில் எல்லா இடத்துலயும் இருந்து விட்டு எரிய ஆரம்பிச்சிருச்சு. சரி, இதுதான் அப்படி எரியுதுன்னு பார்த்தா பக்கத்தில் இருக்க பர்னர்ல எவ்வளோ ஹை ஃப்ளேம் வச்சாலும் சிம்ல இருக்க மாதிரியே தான் எரியுது. இருந்தாலும் இந்த கேஸ் விஷயத்தில் விளையாடப்பலான்னு சொல்லிட்டு நெட்ல நல்ல கடையா தேடி பார்த்தா இந்த அண்ணே தான் நமக்கு வந்தாரு. அட, இவரை போய் எங்க பிடிக்கிறது? சரி, இவரை மாதிரி இட்லாட்டியும் ஆப்ரான் கலர் மட்டும் மாத்தின மாணிக்கு நம்ம ஊர்லயே ஒரு ஆள் இருக்கான்னு தெரிஞ்சோடனே அங்க போய் கொடுத்தோடனே அவரே ஸ்டவ்ல டியூபை மாட்டி கேஸ் ஆன் பண்ணி என்ன ஒரு ஃபால்ட்னு கண்டுபிடிச்சு, அட பர்னர் தான் தேஞ்சிருக்கு, இந்த பர்னர் மட்டும் மாத்தினா போதுன்னு பர்னரையும் மாத்தி சும்மா கும்முன்னு புதுசு மாதிரி எரிய வச்சுட்டாரு. இன்னொரு பர்னர்ல எவ்வளவு வச்சாலும் ஹை ஃப்ளேமே வர மாட்டேங்குன்னு சொன்னோடனே அடுப்பை திருப்பி போட்டு இந்த நிப்பிள் தான் ப்ராப்ளம், நிப்பிள்ல நிறைய டஸ்ட் இருந்தனால அப்படி எரிஞ்சுன்னு சொல்லிட்டு புது நிப்பில போட்டு பழையபடி கும்முன்னு எரிய வச்சுட்டாரு. நான் வச்சிருக்க மாடலுக்கு பர்னருக்கு ஒரு 400, இந்த நிப்பிளுக்கும் சர்வீஸ் சார்ஜ் சேர்த்து 80 ரூபா வாங்கினாரு. நம்ம எல்லார் வீட்லயும் புதுசு வாங்கினதுக்கு அப்புறம் எந்த பழுது வந்தாலும் அதை மெயின்டைன் பண்ணாம அட்ஜஸ்ட் பண்ணி ஓட்டுறதே இந்த ஸ்டவ் மட்டும்தான். சில 1000 ரூபாய் கொடுத்து வாங்குற ஸ்டவ்ல சில 100 செலவழிச்சு இதெல்லாம் மாத்தினோம்னா நமக்கு சேஃப்டி தான், எரிபொருளும் மிச்சமாவது, அது மட்டும் இல்லாம யூஸ் பண்றப்ப ஈஸியாகவும் இருக்கும்.